அதில் ஒரு படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதில் ஒரு படம் கப்பலோட்டிய தமிழன், அதில் ஒரு படம் இரத்த திலகம், அதில் ஒரு படம் என்னை போல் ஒருவன். பேரன்புடைய இலக்கிய ரசிகர்களே வணக்கம். தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் தமிழுக்கும் தொண்டு செய்தவர்கள், சேவை செய்தவர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள் மட்டுமல்ல, தமிழாசிரியர்கள் மட்டுமல்ல, திரைப்பட இயக்குநர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் அனைவரும் தொண்டு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை போல் ஒருவன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த என்னை போல் ஒருவன் என்கின்ற படம். அந்த படத்தில் ஒரு சில நொடிகள், 1 நிமிடம் 2 நிமிடம் கூட அல்ல, சில நொடிகள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை காட்டியிருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். எவ்வளவு அழகாக பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். கவியரசு கண்ணதாசனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் அரசியல் கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை, அரசியல் களத்தால் வீழ்த்த முடியவில்லை. அவர்களுக்கு கலை உலகம் கை கொடுத்தது. அரியாசனத்திற்கு நிகராக சரியாசனம் போட்டு அமர்ந்தவர்கள் அவர்கள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதைப் போல தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெற்றவர்கள். தன்னுடைய தமிழால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய நடிப்பாற்றலால் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள். தேசியத்திற்காகவும் தேசிய தலைவர்களுக்காகவும் திரைப்பட உலகத்தின் வழியாக கோடிக்கணக்கான மக்களுக்கு, உலகமெங்கும் வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சேவை செய்தவர்கள் கவிஞர் கண்ணதாசனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும். அதில் ஒரு படம் என்னை போல் ஒருவன், அதில் ஒரு படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதில் ஒரு படம் கப்பலோட்டிய தமிழன், அதில் ஒரு படம் இரத்த திலகம். அந்த பாடலில் பாமர மக்களுக்கும் புரிவதைப் போல கர்ம வீரர் காமராஜரை காட்டியிருப்பார். 1000 பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசினாலும் கூட சொல்ல முடியாத செய்தியை, 1000 மாநாடுகள் போட்டாலும் போட முடியாத தீர்மானத்தை அந்த படத்தில் ஒரு சில வினாடிகள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நேருவையும் இந்திரா காந்தியையும் அழைத்து கொண்டு அந்த சாலையிலே நடந்து வருவார், கம்பீரமாக நடந்து வருவார். தேசிய தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் கம்பீரமாக வந்து நாற்காலியில் உட்காருவார். பிறகு ஊர்வலத்தில் நடந்து வருவார் காமராஜர். அந்த ஒரு சில வினாடிகளை அந்த படத்தில் காட்டியிருப்பார்கள். இன்றைக்கு பார்த்தாலும் மெய்சில் இருக்கும், இன்றைக்கு பார்த்தாலும் மெய்சில் இருக்கும். அப்பேற்பட்ட காவியம். தமிழன் என்பவன் உலகளாவிய மனிதன், தமிழன் என்பவன் மிகப்பெரிய இந்திய பிரதமர்களை விட உயர்ந்தவன், உலகப் பெரும் தலைவன், தகுதியுள்ள தலைவன் என்பதை, தமிழன் எவ்வளவு ஆளுமை பெற்றவன் என்பதை அந்த பாடல் காட்சிகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள், என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே, வெற்றி மேல் வெற்றியே, தங்கங்களே,
நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள் அப்படின்னு அந்த ஒரு பாட்டில், அந்த ஒரு சீனில் மிகப்பெரிய அரசியல் களத்தை கலக்கினார்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கண்ணதாசன் போன்றவர்கள். காமராஜரை தூக்கி நிறுத்தினார்கள். அதே போல் ராஜபாட்டு ரங்கத்துறை, மறக்க முடியாத படம். அதில் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அப்படிங்கிற பாட்டில் அழகாக பல கோடி மக்கள் வாழ்கின்ற நாடு, 16 மொழி பேசும் அழகான வீடு அப்படின்னு எழுதியிருப்பார். இனச்சண்டை மொழிச்சண்டை கூடாது இங்கு, நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவோ அப்படின்னு எழுதியிருப்பார். மலை போல வளமான மனம் வேண்டும் உனக்கு, செய்நன்றி மறவாத குணம் வேண்டும் உனக்கு அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படி தேசியத்திற்காக, தெய்வீகத்திற்காக, தமிழுக்காக, பண்பாட்டு வளர்ச்சிக்காக, சமுதாய வளர்ச்சிக்காக, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உயிரை கொடுத்து நடித்தார்கள். சில படங்களில் நடிக்கும் பொழுது அவர் வீராவேசமாக பேசும் பொழுது ரத்தம் தெறிக்கும், தொண்டையிலிருந்து பற்களிலிருந்து அப்படி பீறிட்டு வரும் ரத்தம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் நடித்தார், உயிரை கொடுத்து நடித்தார். அதை போல மனிதன் நினைத்தால் எந்த அதிகாரமும், எந்த பதவியும், எந்த கட்சியினுடைய தயவும் தேவையில்லை. ஒரு மனிதன் நினைத்தால், இன்னும் சொல்லப்போனால் கடவுளுடைய தயவு கூட தேவையில்லை. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதைப் போல தேசியத்திற்காகவும் தமிழுக்காகவும் குரல் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதே போல் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் மகாகவி பாரதியாருடைய பாடலுக்கு அவர் நடித்திருப்பார். அடாடா, அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், நாங்கள் தோல் கொட்டுவோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம், தலை ஓயுதல் செய்யோம் என்ற பாடல் மகாகவி பாரதியினுடைய அந்த அற்புதமான பாடலை அந்த படத்தில் இணைத்திருப்பார்கள். அவர் பம்பாயிலிருந்து கப்பலை வாங்கி கொண்டு வருவார். தொலைதூரத்தில் கடலில் வந்து கொண்டு இருக்கும் பொழுதே கரையில் மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் நின்று அவரை வரவேற்று பாடுவதைப் போல அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் அந்த படத்தில். அற்புதமாக ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் அல்ல, அரசியலில் ஈடுபடுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக, தேச பக்திக்காக, தேச சேவைக்காக தன்னுடைய திறமையை, தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தினானே, அந்த மாமனிதனை நாம் பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும். அந்த பாடல் தங்கங்களே நாளை தலைவர்களே என்கிற பாடலை அந்த கர்ம வீரர் காமராஜர் வருவாரே, அந்த காட்சி இன்றைக்கு பார்த்தாலும் மீசில் இருக்கிறது. இந்த தமிழர்கள் உள்ளவரை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த காட்சி 1000 புத்தகங்களில் நாம் படிக்க முடியாத அந்த காட்சி, உயிரோட்டமான ஓவியம், உயிரோவியம் தந்த அந்த காட்சி அற்புதமான காட்சி. அரசியல் களம் ஏமாற்றிவிட்டது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நினைத்தால் எந்த துறையிலும் முன்னுக்கு வந்து நாம் யார் என்று காட்டலாம், இந்த உலகத்திற்கு நாம் யார் என்று காட்டலாம் என்று நிரூபித்த மனிதன் சிவாஜி கணேசன். ரோட் ஷோ நடத்துகிறாங்களாம், ரோட் ஷோ வடநாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் அந்த கட்சி இந்த கட்சின்னு நான் பொதுவாக சொல்கிறேன். ரோட் ஷோ நடத்துகிறானுவான், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி. முள்ளு முனையில் 3 குளம் வெட்டினேன், 2 குளம் பாழ், 1ல் தண்ணியே இல்லை. தனக்கே தத்து புத்து தம்பிக்கு 2 குத்தனானாம். அந்த மாதிரி
ரோட் ஷோ. ஆனால் என்னை போல் ஒருவனில் சிவாஜி அந்த தங்கங்களே படத்தில் தங்கங்களே பாட்டில் காமராஜர் நடந்து வர்றதை காட்டுவார். அதுக்கு நிகராக இன்னொரு நடையை ராஜ நடையை பார்க்க முடியுமா? அதே போல் ஆனந்தம் விளையாடும் வீடு சந்திப்புங்கிற படத்தில் ஆனந்தம் விளையாடும் வீடு 3 அன்றில்கள் ஒன்றான கூடு, இந்த பாட்டில் கோயிலுக்கு போயிட்டு நடந்து வருவார் ஊர் பெரிய மனிதர் சிவாஜி. அதில் எப்படி நடப்பார் பாருங்கள். அதே போல் கர்ணன் படத்தில் ஒரு மாதிரி நடப்பார். அந்த மாதிரி ஒரு படத்துலையும் ஒரு மாதிரி நடப்பார். தங்கப்பதக்கத்தில் ஒரு மாதிரி நடப்பார். முதல் மரியாதை படத்தில் ஊர் பெரிய மனுஷனாக ரோட்டில் நடந்து வருவார், வயக்காட்டில் நடந்து வருவார். அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புரட்சி தலைவருக்காக கவியரசர் எழுதினார். நடந்தால் அதிரும் ராஜ நடை, பகைவர் நடுங்கும் நடை என்ன அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி இருக்கும் சிவாஜியோட நடை. ஒரு படத்துலையும் ஒரு மாதிரி நடந்து காட்டுவார். அந்த மாதிரி கந்தன் கருணை படத்தில் இந்த வயக்காட்டில் நஞ்சை நிலத்தில் சேத்துல கால் வச்சு நடந்து வர்ற மாதிரி அப்படியே காலை தூக்கி வச்சு நடந்து வருவார். அந்த போர்க்களத்தில் அப்படியே எரிமலையின் மீது நடந்து வருவதை போல இருக்கும். எரிமலையில் ஒருவன் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் ஒரு எழுச்சியான நடை கந்தன் கருணையில். வீரபாகுவா நடிச்சிருப்பார். சிவகுமார் முருகனாக நடிச்சிருப்பார். நடைன்னா அதுதான் நடை. அப்பேற்பட்ட நடை, விதவிதமான நடை நடந்து காட்டுவார். வாழ்க அந்த மகத்தான கலைஞன், நடிகர் திலகம், மாபெரும் மனிதன். அவன் ஒரு இமாலய சிகரம். நன்றி, வணக்கம்.